Hi friends, welcome to Foodie Kitchen. இன்னைக்கு வீடியோல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். குழந்தைங்க இதை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட் கூடால நம்ம சேர்க்கறதுக்கு கொஞ்சமா நான் என்ன பண்ணிருக்கேன்னா வெங்காயமும் தக்காளியும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மயோனைஸ் வீட்டிலே ரெடி பண்ண மயோனைஸ். இந்த மயோனைஸை பிரெட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் போல வெங்காயம், சின்னதாக கட் பண்ண வெங்காயம் தான். ஸோ அதனால அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மயோனைஸ்க்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அதுக்கு மேலே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துவோங்க, அப்போ நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு மேல பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபிளேக்ஸும் குழந்தைங்களோட காரத்துக்கு ஏத்தாக்குல நாம சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ், குழந்தைங்களுக்கு சாஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ குழந்தைங்களோட தேவைக்கு ஏத்தாக்குல நீங்க வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா சீஸ் லேயர் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் சீஸ் லேயர்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அதுவும் ஒரு லேயர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பீஸ் பிரெட் வச்சு இப்போ நம்மளோட சாண்ட்விச் நம்ம வந்து ஃப்ரை பண்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி ஒரு கல்ல சூடாக்கி வச்சிருக்கோம். அதுக்கு மேல நெய் இல்லைன்னா பெல்டர் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோடைய சாண்ட்விச்சை வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிறது மாதிரி மாத்தி மாத்தி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆகியாச்சு, இன்னொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்தி போட்டு ஃப்ரை பண்ணியாச்சுன்னா நம்மளோட பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகியாச்சு. இதுல சீஸ் வச்சிருக்கனால குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் நல்லாவே இருக்கும். அவ்வளவுதான், பாருங்க நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகியாச்சு. இது நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கூல் முடிச்சு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக் ஐட்டமா கூட கொடுத்தோம்னாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.